சற்று முன்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆந்திராவில் பன்னீர்செல்வம் இருக்கிறார். எனக்கு குண்டூர் காரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணாம், எனக்கு தமிழ்நாட்டிலேயே உன்னை ஒரு ஆளாக மதிக்கலை, நீ போயிட்டு ஆந்திராவில் பாலையா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு அங்கே இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, சந்திரபாபு நாயுடுவுடைய மனைவியுடைய அண்ணன் தான் பாலையா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜெய் பாலையான்னு சொல்லுவாங்களே, அவர் பக்கத்தில் இன்றைக்கி ஒரு டீப் டிஸ்கஷன் வந்து போயிருக்கான். நீங்கள் தமிழ்நாடு அரசியலை விட்டு இங்கே வாங்க, இங்கே நாங்கள் உங்களை பன்னீர் நாயுடுவாவோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இங்கே பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல். இன்றைக்கி 3 விஷயங்கள் நடந்திருக்கு. அமித்ஷா டேரக்டாக இன்றைக்கி நம்முடைய தமிழிசையை ஏதோ திட்டுற மாதிரி வைரலாக போயிட்டுருக்கு. அது என்னன்னு தெரியல. கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா, ஒழுங்காக அண்ணாமலை சொல்கிறத கேளு, இல்லைனா ஒழுங்காக போய் உன்னுடைய டாக்டர் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் பறக விட்டுட்டுருக்கு. ஆனால் எனக்கே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு தலைவர்களை விமர்சிக்கலாம், பொது வெளியில் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க. தெலுங்கில் இருக்கக்கூடிய இந்தியாவிலே அதிகமான மீடியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஆந்திர பிரதேசம். எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு, எல்லா மீடியாவும் கூப்பிட்டு வச்சுட்டு அமித்ஷாவை ஃபஸ்ட்டு போயிடுறாங்க. வணக்கம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி கூப்பிட்றாரு அமித்ஷா, இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறார். அதுக்கு தமிழிசை ஏதோ சொல்ல வராங்க, அதுக்கு இப்படி நம்முடைய அமித்ஷா வந்து தலையாட்டி கொண்டே கை காட்டி கொண்டே பேசுகிறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சையாகுது. அது காரணம் என்ன அப்படின்னா, உண்மையை சொல்ல அண்ணாமலை பவர்ஃபுல் லீடரா, தமிழிசை பவர்ஃபுல் லீடரானா, அண்ணாமலை இப்போ பவர்ஃபுல் லீடராக இருந்தாலும் தெரு ஃபுல்லாக மீம்ஸ் ஃபுல்லாக பிஜேபி தாமரை மலர்ந்தே தீரும்ன்றது மூலமாக ஃபேமஸ் ஆக்க வச்சது ஃபஸ்ட்டு தமிழிசை தான். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். பிஜேபி அதை நினச்சி தான் இப்போ வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, 2 பேரும் சண்டை போடுங்கன்ட்டு. ஆனால் அண்ணாமலை கொஞ்சம் பின்வாங்கிட்டார். நான் இனிமேல் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கலைங்க, நான் இனிமேல் எந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸையுமே நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார். இது யார் கொடுத்த அழுத்தத்தின் பேர்லன்னு தெரியல, ஓகேங்களா. மேபி டெல்லி மேலிடம் சொல்லியிருக்கலாம், நான் மீதியாக இருங்க, 11% வந்தது எவன் கண்ணை வச்சுச்சோ தெரியல, இப்படி அங்கே வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. புதிய தலைவர் பட்டியலில் 6 பேர் இருக்காங்களா, அந்த 6 பேர் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஃபஸ்ட்டு பேர் நமிதா, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, கவர்ச்சி நாயகி நமிதா வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்கிறார். தாமரை மல்லாந்தே தீரும், இதுதான் அவருடைய கருத்து. ஸோ அப்படி தான் இருக்கும், அதனால் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஹாய் மச்சான்ஸ் சொல்கிறதுலேயே குறியாக இருப்பார். ஸோ அதனால் வாய்ப்புகள் கிடையாது. 2வது மிக முக்கியமான ஒரு பெயர் பொன் ராதாகிருஷ்ணன். இவரெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்து பெருசாக இல்லாமல் தானே இவங்களெலாம் போட்டிங்க. அடுத்தது 3வது கேடி ராகவன். யாருன்னு தெரியுமா? மிக முக்கியமான கேடி ராகவன் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய அறையிலேயே சுய இன்பம் செய்தவர். அவருக்கெல்லாம் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்து அப்புறமா நீக்கிட்டாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதனால் இப்போ புது லீடராக பன்னீர்செல்வத்தை போடலாமா அப்படின்றத ஃபைனலாக போட்டிருக்காங்க. ஸோ பன்னீர்செல்வத்தை ஆளுநர் போஸ்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், தலைவர் போஸ்ட்டுக்கு ஒரு பக்கம் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நன்றி.